ராஜாவை நான் பார்த்தால் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதோ. இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதோ, மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதோ. நித்தமாய் மற்ற வீட்டு சேர்ந்தால் போது, நித்தமாய் மற்ற வீட்டு சேர்ந்தால் போதும். கூட்டத்தில் நாம் மகிழ்ந்தால் போதும், கூட்டத்தில் நாம் மகிழ்ந்தால் போதும். பைபிள் சொல்லி மக்கள் நடத்துவாங்க. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். பழைய பகுப்பாய்வெல்லாம் டைம் இல்லை. வெளிப்படுத்தின விசேஷம் 3வது பாகம். இன்றைக்கு அதிகமாக முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒன்றும் அதை மிஸ் பண்ண முடியாத முக்கியமான பகுதி. ஆனால் அதுக்கு முன்னால் உங்களோட இந்த நாளில் பகிர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், எத்தனை பேர் உலகத்தில் நடக்கிற காரியங்களை அறிந்திருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ சென்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டுடைய வருகைக்கு அடித்தளம் போடுகிற போல இருக்கிறது பார்க்கலாம். விஞ்ஞானத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா அந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்து விட்டது. அதிலும் முக்கியமாக எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். மனுஷனை காட்டும் பல மடங்கு சக்தி உள்ள அநேக காரியங்கள் நம்ம மனுஷன் செய்யக்கூடிய, மனுஷன் எடுப்பு ஒரு வேலையை செய்வதற்கு 3 நாள் அல்லது 3 வருஷம் எடுக்குமானா அது 3 மினிட்ல செய்து முடிக்கிற வேலைகள். இது சில வருடங்களுக்கு முன்பதாக மனிதர்களால் நம்ப முடியாது. உதாரணத்துக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் 11வது வசனம் யாராவது வாசிங்க. 3 நாளைக்கு பின்பு தேவனிடத்திலிருந்து ஜீவனுள்ள ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்தது. அப்பொழுது அவர்கள் காலூன்றி உண்டாயிற்று. வானத்திற்கு போனார்கள், பார்த்தார்கள். இந்த 2 தீர்க்கதரிசிகள் 11ஆம் அதிகாரத்தில் கொல்லப்படுகிறாங்க. அது மோசேயும் எலியாவுமாக இருக்கலாம், அல்லது எலியாவும் ஏனோக்குமாக இருக்கலாம். இந்த பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாம் இதற்காக சந்தோஷப்படுவார்கள். 10ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவ்விரண்டு தீர்க்கதரிசிகளும் பூமியின் குடிகளை வேதனைப்படுத்தினபடியினால் அவர்கள் நிமித்தம் பூமியின் குடியிருக்கிறவர்கள் சந்தோஷப்பட்டு களிகூர்ந்தார்கள். ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னால இந்த வசனத்தை நிறைய பேர் கேட்டு சிரிச்சாங்க. எருசலேம்ல இந்த 2 தீர்க்கதரிசிகளும் கொல்லப்படுவாங்க. அந்த பிணம் எருசலேம் வீதியிலே கிடக்கும். 3 நாள் அது கிடக்கும். அந்த 3 நாளைக்கு பிறகு அந்த பிணம் எழும்பி இங்கே ஏறிவார்கள் என்ற உடனே அந்த 2 தீர்க்கதரிசிகளுக்குள்ள உயிர் எழும்பி மேலே போவார்கள். இதை பூமியில் உள்ளவர்கள் எல்லாரும் பார்ப்பார்கள். பார்க்க முடியுமா? இப்போ உள்ள ட்ரெண்டில் சொல்லுங்க. இப்போ முடியுங்க. உடனே சேட்டலைட் வீடியோ உலகத்தில் எங்க நடந்தாலும் நம்ம வீட்டுக்குள்ளேயே பல வருடங்களுக்கு முன்பாக இது நடக்குமா? சாத்தியம் இல்லை. இது சாத்தியமே கிடையாது. அப்ப எல்லாரும் சிரிச்சாங்க. அது எப்படி உலகம் முழுவதும் பார்க்க முடியும்? அது மாதிரி 13ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, அந்தி கிறிஸ்து கள்ளத்திற்கு தரிசி அந்தி கிறிஸ்து கொல்லமை, சாத்தான் அந்தி கிறிஸ்து கொல்லமை, அந்தி கிறிஸ்து கள்ளத்திற்கு தரிசிக்கு வல்லமை கொடுப்பான். 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல 14ல வாசிங்க. மிருகத்தின் முன்பாக அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே
பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினால் காயப்பட்டு படைத்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிட்டு, மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாரும் கொலை செய்யத்தக்க ஒரு மிருகம், அந்த மிருகம் பேசுமா, ஒரு சில சொரூபம் அது பேசுமா, அதுக்கு வல்லமை உண்டாம். இது ஒரு 10 வருஷம் அல்லது 5 வருஷத்துக்கு முன்னால சொன்னா கூட நம்ப மாட்டாங்க. அது எப்படி சொர்வம் பேசும், அது எப்படியாக்கும் அற்புதம் செய்யும் இன்னைக்கு இல்லையா? அதனாலதான் போட்டிருக்குது 17 அவசரம், அந்த மிருகத்தின் முத்திரையாவது அது நாமத்தையாவது அது நாமத்தின் லெக்கத்தையாவது தரித்துக் கொள்ளுகிறவன் தவிர வேறு ஒருவரும் கொள்ளவும் இருக்கவும் கூடாதபடிக்கு செய்தது. இதிலே ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் லக்கத்தை புத்துடையவன் கணக்கு பார்க்க கிடவன். அது மனுஷனுடைய லக்கமா இருக்கிறது. அவனுடைய லக்கம் 666. இன்றைக்கு டெக்னாலஜி வந்தாச்சு. இப்ப நான் பெனியல் சர்ச்சில் நாங்கள் மெசேஜ் கொடுக்கல ஞாயிற்றுக்கிழமை. நான் இப்போ சாட் ஜிபிடி அல்லது ஏதாவது ஒரு ஆர்டிஃபிஷியல் நிறைய வெப்சைட் இருக்குது, அதில் போய் நான் அதுக்கிட்ட கேட்கேன், இந்த ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு காலையில் நான் செய்து கொடுத்ததாக எனக்கு இந்த பெனியல் சர்ச்சிலேருந்து ஒரு மெசேஜ் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணித்தான். நான் நின்று கொடுக்கணும், ஆனால் நான் இருக்க மாட்டேன். சரி, நீ ஒரு 2 நிமிஷம் பேசுனதை மாத்திரம் அனுப்பு. நான் ஒரு பழைய பைபிள் ஸ்டடிலேருந்து இது மாதிரி ஒன்றை அனுப்புகிறேன். மெசேஜ் என்னன்னு கேட்போம், நானும் மெசேஜை கொடுக்குறேன். அவ்வளோதான். கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா நான் உண்மையிலேயே வீடியோவில் நின்று பேசுகிற மாதிரி கம்ப்யூட்டரை தயார் பண்ணி எல்லாம் இவரே முடிச்சுடுவார். ஷாக் ஆயிடுவார். தெரியுமா, இந்தியாவில் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பேசுறதாக டெய்லி வருது. இப்போ அந்த அம்மா உட்காந்து பேசிட்டு இருக்கிற மாதிரியே எவ்வளோ 15,000 ரூபா போடுங்க ஒரு மாசத்துல உங்களுக்கு எத்தனை லட்சம்? 1 லட்சமோ 2 லட்சம் 3 லட்சம். அதுலேயும் ஃபைனான்ஸில் உள்ள ஒரு ஃபைனான்ஸ் கவர்னர், ரிசர்வ் பேங்க் ஆர்பிஐ கவர்னரும் உட்காந்து இன்டர்வியூ பண்ணுற மாதிரி. அவங்க பேசவே இல்லை, ஆனால் உண்மையிலேயே அவங்க பேசுகிற மாதிரி. இப்போ மேல நாடுகளில் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தெரியுமா? நான் இப்போ இருக்கிறேன்னா என்னுடைய பேரை பயன்படுத்தி வேற ஒருத்தர் என்னுடைய பிக்சரை பயன்படுத்தி என்னுடைய சத்தத்தை பயன்படுத்தி அங்கிருந்து போலீஸ் ஆஃபீஸர் பேசுகிற மாதிரி வீடியோலேயே வந்துடும். உடனே நீ நிறைய பேர் இருக்குங்க, கோயம்புத்தூர்ல நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க. எப்படி நீ கொள்ளை அடிச்சு நீ பேங்க்ல ஃப்ராட் பண்ணியிருக்க, உடனடியாக நீ 3 லட்சம் ரூபாயை டெபாசிட் பண்ணலாம், பணம் எல்லாம் போயிடும் இந்த அக்கௌண்ட்டுக்கு, உடனே அனுப்பிட்டு எங்க பாம்பேல இருந்து போலீஸ் ஆஃபீஸர் பேசுற மாதிரி கம்ப்ளீட் கம்ப்யூட்டர். அது மாதிரி நிறைய பேர் பணத்தை அனுப்பி ஏமாந்து கொண்டு இருக்கிறார்கள். எதுக்கு சொல்ல வர்றேன்னா, இன்றைக்கு அந்த அளவுக்கு வேதம் ஒரு காலத்தில் சிரிப்பாக நகைப்பாக இருந்தது, இன்றைக்கு உண்மையிலேயே நடந்து கொண்டிருக்கு. 2வது இஸ்ரவேல் தேசம். இஸ்ரவேல் தேசத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா மேல லெபனான் இருக்குது, பக்கத்தில் எகிப்து ஜோர்டான் இருக்குது, சுற்றியுள்ள நாடுகள்ல எல்லாம் பக்கத்துல பலஸ்தீனியருடைய பிரச்சனை இருந்து கொண்டிருந்தது. இன்றைக்கு சுற்றியுள்ள நாடுகள் ஈரான் இருந்தது, ஹஸ்புல்லா இருந்தது, தீவிரவாதிகள் நிறைய ஹமாஸ் இருந்தாங்க. சுற்றியுள்ள எல்லா தீவிரவாதிகளும் அடித்து இன்னைக்கு ஆண்டவர் அந்த தேசத்திலிருந்து இறங்குவதற்கு எல்லாம் ஆயத்தமாகி கொண்டிருக்கு. ஹல்லேலூயா. அப்போ அந்த வெளிப்படுத்துற விசேஷம் நாம எதற்கு படிக்கிறோம்னா, ஆண்டவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். நாம இந்த உபத்திரவ காலத்துல மாட்டி விடக்கூடாது. அதுக்காக தான் இதை நம்ம படித்துக் கொண்டிருக்கிறோம். அறிந்திருக்க வேணும், ஆண்டவருடைய வருகை இருக்குமானால் நாம் கடவுளுடைய கிருபையால் நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படுவோம். எடுத்துக்கொள்ளப்படவில்லை ஆனால் இதை அறிந்திருக்கிறவர்களுக்கு தெரியும், ஒரு பயம் கொடுக்கும். அதுக்காக தான் வெளிப்படுத்தின விசேஷம்.
சாத்தானுக்கு 2 புத்தகங்கள் படிப்பது பிடிக்காது. எதெல்லாம்? தானியேலும் வெளிப்படுத்தின இந்த 2 தீர்க்க தரிசன புஸ்தகங்கள், என்ன நடக்க போகிறது என்பதை காட்டுகிற புத்தகங்கள். அது விசேஷமாக வெளிப்படுத்தின விசேஷத்துல சாத்தானுடைய முடிவு என்ன என்பதை காட்டுகிற புத்தகம் தான் வெளிப்படுத்தின விசேஷம். இதுல நம்ம நிறைய எடுத்து விட்டேன். மொத்தம் கிட்டத்தட்ட 22 அதிகாரங்கள் இருக்கிறது. 22 அதிகாரங்களுக்கு நான் விளக்கமா கொடுத்திருக்கிறேன். இந்த நம்ம 1, 2, 3, 4 பார்த்தாச்சு. பரலோக காட்சி, அடிக்கப்பட்ட வண்ணமாய் நிற்கிற ஆட்டுக்குட்டி, 6 முத்திரைகளை குறித்து பார்த்தோம். 1,44,000 நபர்கள் முத்திரையிடப்படுது. இந்த வெளிப்படுத்தின விசேஷம் நடக்கும் பொழுது சுவிசேஷ சபை இருக்குமா? இருக்காது. சபை எடுத்துக்கொள்ளப்படும். இப்போ அந்த நாட்கள்ல சபை எடுத்துக்கொள்ளப்பட்டா ஊழியர்கள் இருப்பாங்களா, இருக்க மாட்டாங்களா? சொல்லுங்க. எல்லாரும் இருக்க மாட்டாங்க, எல்லாரும் மாட்டிக்கிடும். அதனால ஆண்டவர் என்ன பண்றாரு, இந்த 7ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 1,44,000 பேர் முத்திரையிடப்படுகிறாங்க. அந்த 1,44,000 பேர் ஏன்னா இஸ்ரேலுடைய 12 கோத்திரங்கள். ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் 12,000 வீதம். 1,44,000 பேர் இந்த 7 வருட காலமும் ஊழியம் செய்வார்கள். உங்களுக்கு பெரிய ஊழியக்காரர் யாரு உலகத்தில்? இன்னைக்கு ஒரு வந்தா கூட்டம், ஏற்பட்ட கூட்டம் ஓடுனா யாரும் சொல்லலாம்? பென்னியின் அல்லது பெல்லி கிரகம், அவங்கெல்லாம் பெரிய ஊழியக்காரங்க தானே. அவங்க வந்தாங்கன்னா பயங்கரமா கூட்டம். அதே மாதிரி இப்போ என்ன விரல் விட்டு எண்ணக்கூடிய தக்கல தான் பெரிய ரேனாட் போங்கே, இப்படி அவங்க எல்லாமே இறந்தாச்சு. பென்னியின் இருக்காரு. அதே மாதிரி 1,44,000 ஊழியர்கள் அந்த நாளில் ஊழியம் செய்து கொண்டிருப்பார். அவர்களுக்கு எதிராக யார் செயல்பட்டு கொண்டிருப்பா? அந்தி கிறிஸ்து, சாத்தான். மேல இருந்து வரணும். பிதா குமாரன் பரிசுத்தாவி சொல்ற மாதிரி சாத்தான், அந்தி கிறிஸ்து, கள்ள தீர்க்கதரிசி. அவங்க அவ்வளவு பயங்கரமா வேலை செய்வாங்க. அந்த நாட்கள்ல தான் தேவன் நியாய தீர்ப்பை துரத்துகிறார். 6 முத்திரைகளை பார்த்தோம். 8ஆம் அதிகாரத்துல 7ஆம் முத்திரை திறக்கப்படுகிறது. அதுக்குள்ளதான் முதல் 4 எக்காலங்கள் இருக்கிறது. அடுத்தது நான் இதுல 22 அதிகாரம் சொல்லிட்டு நான் சொல்றேன். 9ஆம் அதிகாரத்துல 5, 6 எக்காலங்கள். 10ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா ஒரு தூதன் ஒரு சிறிய புத்தகத்தோடு மேல வானத்திலிருந்து கீழே இறங்கி வருவதை பார்க்கலாம். 11ஆம் அதிகாரத்துல ஆலயம் அளக்கப்படுகிறது. 2 சாட்சிகள் அங்குதான் ஆண்டவருக்காக மரிப்பார்கள். அவருடைய சரீரம் எழுப்பி போகும். 12ஆம் அதிகாரம் சூரியனை அணிந்த ஸ்திரீ, வானத்தில் ஒரு யுத்தம் நடைபெறும், சாத்தான் கீழே தள்ளப்படுவான், அவனுக்கு கொஞ்ச காலம்தான் இருக்கிறது என்று சொல்லி அதிவேகமாக ஜனங்களுக்கு எதிராக செயல்படுவார். 11ஆம் அதிகாரம் பெரிய சாத்தான், அந்தி கிறிஸ்து, கள்ளத்திற்கு சென்ற செயல்பாடு. பின்னும் 14ஆம் அதிகாரத்தில் 1,44,000 பேர். நிறைய பேர் அதை தான் கிளைம் பண்ணுவாங்க, நாங்கள் தான் ஸ்திரீகளால் கரைப்படாதவர்கள். யாருக்கு சொல்லுவோம்? நாங்கள் தான் ஸ்திரீகளால் கரைப்படாதவர்கள் தெரியுமா உங்களுக்கு? சிபிஎம் பெந்தேகோஸ்துக்காரங்க எல்லாம் தவறான உபதேசம். 15 மோசேயின் பாட்டு, ஆலயத்திலிருந்து கோப கலச தூதர்கள் வருவாங்க. 16ஆம் அதிகாரத்தில் கோப கலசங்கள் ஊற்றப்படும் பூமியில. கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு இதெல்லாம். படிச்சு பாருங்க. எத்தனை பேர் வெளிப்படுத்துற விசேஷம் வாசி பார்த்தீங்க? சோத்திரம் அல்லேலூயா. ஸோ கோப கலசங்கள் பாபிலோனுக்கு எதிரான 17, 18 பாபிலோனுக்கு எதிரான தீர்க்கதரிசனம். 19ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து வருவார், யுத்தம் நடத்த வருகிறார். அர்மகதோன் யுத்தம் வந்து கள்ள தீர்க்கதரிசியும் அந்தி கிறிஸ்துவும் அக்கினி கடல்ல தள்ளப்படுவாங்க. மிச்சம் இருக்கிறது யாரு? சாத்தான். அவனை 1000 வருடம் அடைத்து 1000 வருட அரசாட்சி நடக்கும். அப்புறம் 21ஆம் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு 20ல் புதிய வானம் புதிய பூமி மேலிருந்து இறங்கி வரும்.
22 சிங்காசனத்திலிருந்து பளிங்கு நதி முடிவுரையோட முடியும். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் ரகசிய வருகையில் எப்படி நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். உபத்திரவ காலம் தொடங்கும். 7 வருடம், 3 வருடம் உபத்திரவ காலம், 3 வருடம் மகா உபத்திரவ காலம். இந்த காலகட்டங்களில் தான் இந்த 3 வகையான நியாயத்தீர்ப்பு, 7 முத்திரைகள், 7 எக்காலங்கள், 7 கோபக்கலசங்கள். இது எப்படி உண்மையிலே ஒரு தூதன் அப்படியே ஒரு பெரிய ஜாரை கொண்டு வந்து அப்படி தூக்க விடுவானா? என்ன நடக்கும்? எப்படி நடக்கும்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் சொல்லுங்களேன். தெரியல. அப்படியெல்லாம் இருக்காது. உங்களுக்கு பார்க்கறதுக்கு இயற்கையா நடக்க மாதிரி இருக்கும். அக்கினி, ஒரு பெரிய எரிஞ்ச அக்கினி விழுதுன்னா அது வானத்திலிருந்து விழும், அவ்வளவுதான். அது ஒரு ஆள் எக்காலம் ஊதின உடனே வருகிறது இல்லை. இதை நமக்கு புரிந்து கொள்வதற்காக சிம்பாலிக்கலாக இது எழுதப்பட்டிருக்கு. புரியுதுங்களா? இப்போ இந்த 3 வகையான நியாயத்தீர்ப்பு இந்த 7 வருட நாட்கள்ல நடக்கும். இதெல்லாம் பார்த்துட்டோம். ஆனா இந்த உபத்திரவ காலத்துல தான் இந்த மேல முத்திரை, எக்காலம், கோபக்கலசங்கள் இருப்பார். அதாவது முத்திரையை திறக்கும் பொழுது இவ்வளோ தீ எரியுதுன்னா எக்காலம் அது பண்ணும்போது பரவி வரும். கோபக்கலசம் வரும்போது பூமி எங்கே இருளடைந்து விடும். வர 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 மோசமாகி கொண்டிருக்கும். இந்த 3 விதமான நியாயத்தீர்ப்புகளிலும் இவங்க 3 பேரும் பயங்கரமா செயல்படுவாங்க. யாரெல்லாம்? சாத்தான், அந்திகிறிஸ்து, கள்ளத்தீர்க்கதரிசி. கள்ளத்தீர்க்கதரிசி அப்படின்னா ஆடு மாதிரி இருப்பான். ஆனால் ஓநாயினுடைய தோலை போர்த்து கொண்டு வருவான். அவன் பார்க்கறதுக்கு ஆடு மாதிரி இருக்கும், ஆனால் உண்மையிலேயே யாரு? ஓநாய். அதே மாதிரி இந்த ஓநாய் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு ஆடு போல வருவான். நம்ம மத்தியிலும் தீர்க்கதரிசிகள் எப்படி வருவாங்க? கள்ள தீர்க்கதரிசி. அப்போ சாத்தான் இந்த படத்துல பாத்தீங்கன்னா 13ஆம் அதிகாரத்தில் உள்ள காட்சி இது. சாத்தான் சமுத்திர கரையில இருப்பான். சமுத்திரத்திலிருந்து அந்தி கிறிஸ்து வருவான். பூமியில ஒரு மிருகம் காணப்படும். அந்த மிருகம் தான் கள்ள தீர்க்கதரிசி. இதுல 7 முத்திரைகளை பார்த்து விட்டோம். நம்ம கடந்த வாரங்களில் பார்த்தோம் ஒவ்வொரு முத்திரைகளும் எப்படியாக இருக்கணும். அதனால் அதுக்குள்ளாக போக 4 குதிரை வீரர்கள், இரத்த சாட்சிகளின் கூக்குரல் 5வது முத்திரையை உடைக்கும் பொழுது, 6வது முத்திரையை உடைக்கும் பொழுது வான்மண்டல பாதிப்பு, 7வது அதிகாரம் 1,44,000 பேர் முத்திரையிடப்படுதல். அந்த 7வது முத்திரையில் 7 எக்காலங்கள். இதுதான் 7 எக்காலங்கள். ஒவ்வொரு முறை இப்போ எக்காலம் ஊதுவதற்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறது. இது ஒரு பரலோக காட்சி. 7 தூதர்கள் எக்காலம் ஊதுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். நான் ஃபாஸ்டா போய்கிட்டு இருப்பேன். நீங்க பிறகு போய் இந்த படங்களை வைத்து வாசித்துக் கொள்ளுங்க. 1வது தூதன் எக்காலம் ஊதுகிறான். அப்பொழுது இரத்தங்கலந்த கல்மழையும் அக்கினியும் உண்டாகி பூமியில கொட்டப்பட்டு மரங்களில் 3 ஒரு பங்கும் பசும்புல் எல்லாம் வந்து போயிருக்கு. இப்ப இதெல்லாம் போயிருக்குது. மரம், பசும்புல். இது எதுல? 1வது எக்காலம். முதல்ல நீங்க முத்திரைகளை பார்த்தாலே ஒவ்வொன்றா பாதிக்கப்படும். ஜெயிக்கிறவனாவும் ஜெயிப்பவனாவும் அந்திகிறிஸ்து வந்தான். அப்புறம் சிவப்பு குதிரை இருந்துச்சு. அர்த்தம் என்ன? பூமியில் உள்ள சமாதானம் எடுக்கப்பட்டது. அப்புறம் கருப்பு நிற குதிரை, அதுல என்னது? பூமியில பஞ்சம், மங்கின குதிரை, அது கூட பாதாளமும் மரணமும் வந்தது. இப்படி எல்லாம் பார்த்தோம். இப்போ வர 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 சிவியரா போய்கொண்டே இருக்கும். இங்க மரம், பசும்புல் எல்லாம் போயாச்சு. 2வது எக்காலம் ஊதும் பொழுது ஒரு பெரிய மலை போன்ற நட்சத்திரம் அக்கினியால் இருக்கிற பெரிய மலை மேல இருந்து விழுது. அதுல என்ன ஆயிடுச்சு? சமுத்திரத்தில் 3 ஒரு பங்கு, சமுத்திரத்தில் 3 ஒரு பங்கு ரத்தம் ஆயிடுச்சு. அப்படின்னு அர்த்தம் என்ன ஆகும்? மீன் அந்த 3 ஒரு பங்கு தான் ஜாகுமா? மற்றதெல்லாம் ஜாகாது. எல்லாம் பாதிக்கப்படும். ஆனா அந்த அளவுக்கு முழுசுமா பாதிக்கப்படல. ரத்தம் ஆயிட்டுன்னா அர்த்தம் என்ன? என்னாச்சு? பயங்கர இதாக. அதாவது இறந்து போனவங்க ரத்தம் பார்த்துருக்க என்ன கொஞ்ச நேரத்தில்
இந்த ரத்தம் உறைஞ்சு போயிடும். இப்படிதானா? சமுத்திரத்துல கப்பல்கள், வியாபாரம் எல்லாம் பாதிக்கப்படும். மூன்றாவது எக்காலம் ஊதும் பொழுது ஒரு பெரிய நட்சத்திரம் வானத்திலிருந்து விழுது. எட்டி நட்சத்திரம். மூன்றாவது எக்காலம் தான் ஃபாஸ்டா போய்கிட்டு இருக்க பாருங்க. மூன்றாவது எக்காலம் ஊதும் பொழுது ஒரு பெரிய நட்சத்திரம் தீவட்டியை போல இருந்து வானத்திலிருந்து விழுந்தது. அது ஆறுகளில் மூன்றில் ஒரு. முதல்ல உள்ளது எங்க விழுந்துச்சு? சமுத்திரத்தில். ரெண்டாவது விழுது இப்போ எங்க விழுது? நதிகளில் விழுது. அந்த நட்சத்திரத்துக்கு 8 என்று பெயர். அதனால் தண்ணீரில் மூன்றில் ஒரு பங்கு 8ஐ போல கசப்பாயிட்டு மனுஷர்கள் அநேகர் செத்தார்கள். ஏன்? விஷமாயிடுச்சு. புரியுதுங்களா? நீர்நிலைகள் பாதிக்கப்படும் பொழுது இன்னைக்கு நம்ம ரொம்ப சங்கடமா இருக்கும். நம்மெல்லாம் சுத்த தண்ணீர். அந்த காலத்தில் எங்கள் ஊருங்கள்லாம் நாகர்கோவில், திருநெல்வேலி மாவட்டத்திலலாம் கிணத்துல பைப்புல இருந்து அப்படியே நேர கீழே இருந்து எடுத்து குடிப்போம். அப்படியே தேநீர் மாதிரி இருக்கும் தண்ணி இல்லையா? அப்போ வெளிநாட்டிலேருந்து வரக்கூடியவங்க சொல்லுவாங்க, நாங்கள் அங்கெல்லாம் தண்ணியை விலைக்கு தான் வாங்குவோம். நமக்கு ஒரு மாதிரி சிரிப்பாக இருக்கும். ஐயா, தண்ணியை விலைக்கு வாங்குவீங்களா? தண்ணியை விலை கொடுத்து எவ்வளவு வாங்குவானா அப்படின்னு நம்ம நகைப்பாக இருந்துச்சு. இன்னைக்கு நம்மளும் என்ன செய்துட்டு இருக்கோம்? கேன் தண்ணியை பிடிச்சி வாங்கிட்டு இருக்கோம் இல்லையா? ஆனால் இன்னைக்கு ஆப்பிரிக்காவில் போய் பாருங்க, அவங்களுக்கு தண்ணி கிடையாது. மரம் வேற வெட்டி அதுக்குள்ளேருந்து வர தண்ணியை குடிக்கிறான். அல்லது அழுக்கு தண்ணி, அந்த தண்ணியை எடுத்து குடிச்சு கொண்டிருக்கிறான். அதே மாதிரி அவனதான் பரவாயில்ல. நாம இந்த மகா உபத்திரவ காலத்துக்குள்ள, உபத்திரவ காலம் மகா உபத்திரவ காலம், ஆண்டோடைய வருகையில எடுக்கப்படாமல் விடுபட்டு போனோம்னா நம்ம நிலைமை என்ன யோசிப்பாங்க? ஒரு நாள் தண்ணி இல்லைனாலே நல்லா நமக்கு படுற பாடு தெரியும். ஒரு நாள் தண்ணி இல்லை, வீடெல்லாம் தண்ணி இல்லை, டாய்லெட்டுக்கு தண்ணி இல்லை. ஒரு நாள் யோசிப்பாங்க. ஒன்று வேண்டாம். எனக்கு இப்போ கொஞ்சம் 2 மாதத்துக்கு முன்னால் இந்த ஜியோ ஃபேர் ஐயாவுக்கு தெரியும், இன்டர்நெட்டு போயிடுச்சு. ஒரு நாள் போய் ஒரு 2 நாளோ 3 நாள் 2 நாள் 3 நாள் போயிடுச்சு. நான் பட்ட அங்கலாய்ப்பு. எனக்கு பைபிள் ஸ்டடி வேறு நின்று போச்சு. வீட்டில் ஒய்ஃபுக்கு நானும் மொபைலில் பார்க்கணும், ஒன்றும் கிடையாது. நம்ம இதெல்லாம் பழக்கப்பட்டு போயிட்டோம். ஆனால் யோசிச்சு பாருங்க, அந்த மகா உபத்திரவ காலங்களில் ஒரு பயங்கரமான ஒருவன் ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறான். இப்போ இந்தியாவிலே அந்த லெவலுக்கு வந்தாச்சு. இப்போ இந்திய ஆட்சி முறையாளர்கள் சில தவறான காரியங்களை நம்முடைய கண்களுக்கு முன்பதாகவே செய்து ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மையோ அது தெரிய வரும். நான் என்ன சொல்ல வர்றேன், நாட்கள் நெருங்கி விட்டது. வேதத்தை தூக்க முடியாது. அந்திகிறிஸ்துவுடைய ஆட்சி வந்துடும். சபை எடுத்துக்கொள்ளப்பட்டாச்சு. ஊழியர்கள் உங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு யாரும் இல்லை. ஹவுஸ் விசிட்டருக்கு பாஸ்டரமா வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. எல்லாரும் என்ன ஆயிட்டாங்க? நம்ம எல்லாரும் போயாச்சு. விடுபட்டு போன நம்முடைய ஜனங்களுக்கு என்ன ஆகும்னா, மீண்டும் நம்ம தேவனை தூஷிப்போமே தவிர அவரை பின்பற்ற மாட்டோம். வந்து கிறிஸ்துவின் நாட்கள் பைப்பை திறந்தா பிளட் வருது. தண்ணியை குடிக்க முடியுமா? குடிக்க முடியாது. விஷங்கள் வந்து தண்ணீர், மரங்கள் இருந்து விட்டது. அப்போ நீர்நிலைகள் பாதிக்கப்பட்டு விட்டது. 4வது 8வது அதிகாரம் 12வது வசனத்துல இதை நான் ஒவ்வொன்றா எடுத்து வாசிக்க சொல்லி பைபிள் ஸ்டடிக்கு போனோம்னா நேரம் ஆகிவிடும். வாசிக்கலாம். 12வது வசனம் வாசிங்க. 8:12. ஊதினான், அப்பொழுது சூரியனில் 3 ஒரு பங்கு, இது ஒரு 3 ஒரு பங்கு சேதம். அப்படின்னா என்ன அர்த்தம்? சூரியன், சந்திரன், நட்சத்திரம் 3 ஒரு சேதப்பட்டா எல்லாம் வச்சு இருளடைந்து விடும் பூமி. நல்ல கவனிங்க. மலை, மரம், நீர்நிலைகள், தண்ணீர், சமுத்திரம், நதி எல்லாமே பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்ப வெளிச்சமும் இல்லை. கரண்ட் இருக்குமா? கரண்ட் எங்க இருந்து எடுக்கும்? நீர்நிலையில இருந்தா, டேம்ல இருந்தா எடுக்கிறாங்க. அன்னைக்கு கரண்ட் இருக்குமா? இருக்காது. எல்லாமே இருளடைந்து கிடக்கும். 5வது எக்காலம் 9வது அதிகாரத்தில் இருக்கிறது. இப்போ 4 ஆச்சு.
5வது எக்காலம் 9ல் முதல் 1ஆம் வசனம். வானத்திலிருந்து ஒரு நட்சத்திரம் வந்து கீழே விழுது. இதுல நான் சுருக்கி எழுதியிருக்கிறேன். வானத்திலிருந்து விழுந்த ஒரு நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துக்கு பாதாளக்குடியின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது. அவன் வந்து அந்த பாதாள குடியை திறக்க போறான். திறந்தா உள்ளுக்கு இருந்து என்ன வருது? வெட்டுக்கிளிகள். அந்த வெட்டுக்கிளிகளுக்கு தேள்களின் வல்லமை கொடுக்கப்பட்டது. தேளுக்கு வல்லமை எப்படி இருக்கும்? தேள் கொட்டினா யாருக்கா கொட்டியிருக்கா? எவ்வளவு கொட்டியிருக்கோ? குணமணி சிஸ்டர் கொட்டிருக்குன்னு தெரியல, செஞ்சாங்க. தேளை கொட்டுனா அத மாதிரி வேதனை கிடையாது, நிறைய வேதனை. ஜீவனே பிறந்ததும் ஆமா. நான் முன்னாடி இதெல்லாம் நான் உங்களுக்கு நான் எடுக்கிறதெல்லாம் நான் தயார் பண்ணி இருக்கிறதுல 1% தான் அங்கே காட்டியிருக்கேன். நான் அதாவது ரெகுலராக என்னுடைய பைபிள் ஸ்டடியில் தேள் படமெல்லாம் அந்த தேளுடைய துடுப்பு அந்த இதெல்லாம் கொண்டு வந்திருப்பேன். படங்கள் விளக்கமாக இருக்குது. ஆனால் அப்படி எடுக்க போனோம்னா பிறகு 1 வருஷம் கூட பத்தாது. சரி, இது நமக்கு ப்ரெஷ்அப் பண்ணி திருப்பியும் நம்ம அங்கே ஆதி காலத்திலேருந்து துவங்கணும். அதுக்காக வேண்டி தான் நான் பாஸ்டாக போய்கிட்டு இருக்கேன். இந்த தேள்கள், இந்த வெட்டுக்கிளிகள் வந்து பயங்கரமாக இருக்கும். வான பூமியில் வந்து எல்லாரையும் வந்து ரொம்ப வேதனைப்படுத்தும். அந்த எக்கால அதனுடைய அந்த வெட்டுக்கிளியும் உருவ யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ண இப்படி இருக்கும். 5ஆம் எக்காலம். இதுதான் அந்த படம். என்ன செய்யும்? எல்லாரையும் அடுத்த வசனம் இதை பாருங்க. தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷரை மாத்திரம் இதை வாசிங்க. சேதப்படுத்த அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. மேலும் அவர்களை கொலை செய்யும்படிக்கு அவர்களுக்கு உத்தரவு கொடுக்கப்படாமல் 5 மாதம் அளவும் அவர்களை வேதனைப்படுத்தும்படிக்கு. என்ன அர்த்தம்? என்ன இந்த சேதத்தை இதை பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. இது கொட்டுச்சுன்னா கொல்லவும் முடியாது. நிறைய இடங்கள்ல நம்ம நிறைய பேர் கஷ்டப்படுவதை பார்த்துட்டு நம்ம சொல்லுவோம் தெரியுமா, அந்த ஆளை ஆண்டவர் எடுத்துக்கிட்டாருன்னா சாவ முடியாது. விரும்பினாலும் செத்து தொலையலாமே அப்படின்னாலும் முடியாது. அதாங்க நரவேதனை. நரவேதனைன்னா சில வேதனைகள்லாம் நம்ம தாங்க முடியாது. இந்த தேள் கொட்டுச்சுன்னா மனுஷனுடைய நிலைமைகளை நம்ம இதெல்லாம் இன்னைக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நல்ல ஏசியில், ஃபேனில், நல்ல சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு எடுத்து இருக்கும். ஆனால் நான் ஏன் இவ்வளோ சீரியஸாக கொண்டு வரேன்னா, அந்த தேவனுக்கு வைராமுக்கியமாக இருந்தால் தான் இந்த வேதனை. இங்கே என்ன போட்டிருக்கு பாருங்க, தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷனை மாத்திரம். யார்? அவிசுவாசிகள். அந்த நாட்களில் சாத்தானை தொழுது கொள்ளுகிற ஜனங்களை சேதப்படுத்துவதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. 6வது எக்காலம் ஓதும் பொழுது 9ஆம் அதிகாரம் 13 இருந்தது. இது அதை விட ஒரு பெரிய பயங்கரமான ஒரு ஐப்ராத்து நதி. ஐப்ராத்து நதி கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்க இருக்கு? எங்கம்மா? அதாவது இன்னைக்குள்ள ஈராக்ல இருக்குது. ஐப்ராத்து டைகிரிஸ் நதிம்பாங்க. அந்த ஐப்ராத்து பெரிய நதி அண்டையில் கட்டப்பட்டிருக்க 4 தூதர்களை அவிழ்த்து விடு என்று சொல்ல கேட்டேன். அப்பொழுது 3ல் 1 பங்கை கொல்லும்படிக்கு 1 மணி நேரத்திற்கும் 1 நாளுக்கும் 1 மாதத்திற்கும் 1 வருஷத்திற்கும். இப்படி திருப்பி விவசாயங்கன்னா 1 வருஷம் 1 மாதம் 1 நாள் 1 மணி நேரம். அந்த சேனை எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கு அந்த படம். இதுதான் அந்த இது 6வது எக்காலம். இன்னும் சிவியாரிட்டி கூடும். 6 எக்காலம் ஆயாச்சு. இப்போ ஏற்கனவே பார்த்தேன். நீர்நிலைகள், மரங்கள், மலைகள், சமுத்திரங்கள், நதிகள் எல்லாம் பாதிக்கப்பட்டு பாதாள குழியிலிருந்து வெட்டுக்கிளிகள் வந்து மனிதர்களை பாதித்தது. இப்போ ஐப்ராத் நதியிலிருந்து ஒரு கூட்டம் அதுதான் வந்து இவர்களை பாதிக்கும். நீங்கள் இதெல்லாம் 9ஆம் அதிகாரத்தை போய் வாசிக்காங்க.
9ஆம் அதிகாரம் 13 இருந்து 21 வரை இருக்குது. 6ஆம் தூதன் எக்காலம் ஊதினா அப்பொழுது தேவனுக்கு முன்பாக இந்த வாசிக்க யாராவது ஒரு ஆள் ரெவலேஷன் 9:13. ஆ ஆ 6ஆம் தூதனை நோக்கி ஆ 16ஆம் வசனம். ஆ போதும். நிறைய 20 கோடி குதிரை சேனை வந்து ஜனங்களை துன்பப்படுத்துவார்கள். இப்போ நீங்க எனக்கு பதில் சொல்லணும். 7வது எக்காலம், 7வது எக்காலம் ஊதும் போது என்ன நடக்கும்னு நினைக்கிறேன்? 7வது எக்காலத்திற்குள்ளாக 7 கோப கலசங்கள், அது மறந்து விடக்கூடாது. 7வது முத்திரைக்குள்ள என்ன இருக்குது? அப்போ 7 எக்காலங்கள். புரியுதா இல்லையா? எல்லாருக்கும் புரியுதா? சரி. இப்போ 7வது எக்காலத்தை பாருங்க. 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான் 11:15. நான் இப்போ அங்கங்கே இருந்து கொண்டு வந்துட்டு இருக்கேன். ஏன்னா கோர்வையாக கொண்டு வர முடியாது, சமயம் இல்லை. கர்த்தருக்கும் உண்டாயின போதும். இப்போ என்ன போகுது? உலகம் முழுவதும் ஒரு மாற்றம் வரப்போகிறது. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. இது எப்ப இது 11ஆம் அதிகாரம். 12ஆம் அதிகாரத்தில் ஒரு சூரியனை அணிந்த ஒரு ஸ்திரீ, 13ஆம் அதிகாரத்தில் அந்தி கிறிஸ்து, 14ஆம் அதிகாரத்தில் 5-6 தூதர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இப்படி வரும்பொழுது 16ஆம் அதிகாரத்தில் இந்த 16ஆம் அதிகாரத்தில் தான் 7 கோப கலசங்கள் காணப்படுகிறது. இதில் நீங்கள் இதை மாத்திரம் பாருங்கள். ஏன்னா நான் இதை கோர்வையாக கொண்டு வரல. அங்கே பைபிளில் மாதிரி வசனம் வராது. நான் இதை சுருக்கப்பட்டிருக்கேன். அப்பொழுது தேவாலயத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தம் அந்த 7 தூதருடைய போய், நீங்கள் போய் தேவனுடைய கோப கலசங்களை ஊற்றுங்கள் என்று சொல்ல கேட்டேன். இப்பொழுது என்ன நடக்க போகுதுன்னா, கோப கலசத்தை பூமியின் மேல் ஊற்ற போறாங்க. இது என்ன ஆகும்? கோப கலசம் முன்பை விட இன்னும் அதிகமாய் ஜனங்களை பாதிக்கும். 10ஆம் அதிகாரம், வானத்திலிருந்து ஒரு தூதன் இறங்கி வருவோம். அதான் 10வது அதிகாரம். இதை நான் எடுக்க போறதில்ல, இதெல்லாம் நீங்க படிச்சுக்காங்க. 11ஆம் அதிகாரத்தில் என்ன இருக்குன்னா, ஆலயம் வளர்க்கப்படும் 2 தூதர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. 12ஆம் அதிகாரம் ஒரு முக்கியமான அதிகாரம். இதுக்கு நீங்க பதில் சொல்ல வேணும். 12ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவ்வாதங்களின் கீழே சந்திரனும். போதும். இந்த மாதிரி இருக்கு படம். சொல்லுங்க, திருப்பி வாசிங்க இந்த படத்தை பார்த்துட்டு. ஒரு ஸ்திரீ சூரியனை, தலையில சூரியன், பாதங்களின் கீழே சந்திரன் இருக்குதா? ஆமா, சரி. இது யாரு? ஒரு ஸ்திரீ. கர்ப்பஸ்திரியா? 2வது வசனம் வாசிங்க. சரி. இப்போ வயிற்றுல குழந்தை இருக்குது. யாரு தெரியுமா? தெரியாதா? தெரியும். கையை வைத்துங்க. தெரியாது. இப்ப பாருங்க. இப்ப இதை சொல்லுங்க. இது யாரு? மரியாள் அன்னை. பார்த்துருக்கா? அன்னை வேளாங்கண்ணி இருக்குதா?
அன்னை வேளாங்கண்ணி. இதுல என்னெல்லாம் இருக்குது? சூரியன் இருக்கா, நட்சத்திரம் இருக்கா, பாதத்துல சந்திரன் இருக்கா. மூணாவது இது யாரு? இதுதான் மரியாள். பாதத்துல கீழே சந்திரன் இருக்குதா, நட்சத்திரம் இருக்கா? அப்ப இது யாரு? இதுதான் கத்தோலிக்கர்கள் பிடித்துக்கொண்டு அன்னை மரியாள் என்று சொல்லி அவங்க போதிக்கிறாங்க. ஆதியாகமத்துல யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டாங்க. இதுல ஆதியாகமம் 37 அதிகாரத்துல 9வது வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 37:9. யோசேப்பு கண்ட 2வது சொப்பனம். இல்ல 5வது வசனம் இல்ல, 7வது. அது முதல் சொப்பனம். 2வது சொப்பனம் 9வது வசனம். வேறொரு சொப்பனம் கண்டு சூரியனும் சந்திரனும் ஓகே. அப்படியானால் இந்த தரிசனம் எதை குறிக்குதுன்னா, 12வது அதிகாரத்தில் ஒரு ஸ்திரீ இருக்கிறாள். அவர் கற்ப வேதனைப்பட்டு ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறார். அந்த குழந்தையையும் அந்த தாயையும் கொல்லுவதற்கு இந்த மிருகம் செயல்படும். நீங்க வாசிங்க 12வது அதிகாரத்தில் கடைசியில, ரெவலேஷன் 12வது அதிகாரத்தில் 6வது வசனம். அப்படின்னா என்ன நடக்குன்னா, ஸ்திரீயானவள் ஒரு ஆளா? 3 வருஷம். யாருன்னா யூதர்கள். இந்த முதலாவது பார்க்கிறோமே, இது யூதர்களை குறிப்பது. கத்தோலிக்கர்கள் நாங்க தான் அப்படின்னு சொல்லி மரியாதை அவங்களை கொண்டு ஃபிட் பண்ணிட்டாங்க. 3 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள். ஏன்னா இந்த முதல் 3 வருஷம் என்ன காலம்? அது முடியும் பொழுது அந்த கிறிஸ்து என்ன சொல்லிடுவான், நான் தான் தேவன் போய் ஆலயத்தில் உட்கார்ந்துருவான். அப்பந்தான் யூதர்கள் தாங்கள் குத்தினவரை நோக்கி பார்ப்பார்கள். அதுக்கு பிறகுதான் யூதருடைய இக்கட்டு காலம் தொடங்குகிறது. இப்போ அந்தி கிறிஸ்துவை இவர்கள் வணங்க மறுத்து விடுவார்கள். அவன் சொல்லிடுவான், அந்தி கிறிஸ்து ஆலயத்தில் போய் உட்கார்ந்து நீங்க எல்லாரும் என்ன வணங்கணும். கள்ளத்திற்கு தெரிஞ்சு சொல்லிடுவான், எல்லாரும் 666 முத்திரை உங்களுக்கு வேணும், இல்லைன்னா உங்களை கொண்டு விடுவார். ஒரு பக்கம் கள்ளத்திற்கு தரிசி மிருகம், ஒரு பக்கம் பெரிய அற்புதங்கள் நடக்கும். நீங்க 13வது அதிகாரத்தில் படிச்சீங்கன்னா, அவன் அந்த அந்தி கிறிஸ்தனுடைய தலைகளில் பாதிக்கப்பட்டு திரும்ப உயிரோடு வந்துவிடும். அப்படின்னா டிவியில காட்டிடுவாங்க, அந்தி கிறிஸ்து செத்து போனான் அப்படின்னு. திரும்ப அவன் உயிரோட வந்துடுவான், அவனுக்கு உயிர் கொடுத்துருவான். அவன் யாரு? சாத்தான். பூமியில் உள்ள ஜனங்கள்லாம் அவனை பார்த்து வணங்குவாங்க. ஆனா யூதர்களும் விசுவாசிகளும் வணங்க மறுத்து விடுவார்கள். அப்பந்தான் இந்த சாத்தான், அந்தி கிறிஸ்து, கள்ளசி, தீர்க்கதரிசி எல்லாரும் சேர்ந்து இஸ்ரவேலர்களை கொல்லுவதற்கு கடந்து செல்வார். வானத்தில் ஒரு யுத்தமும் நடக்கும் 12வது அதிகாரத்தில். இன்னைக்கு சாத்தான் எங்க இருக்கான்? மெயின் சாத்தான் வானத்தில் இருக்கானா கீழே இருக்கானா? வானத்தில் தான் இருக்கானா? சொல்லுங்க, எங்க இருக்கான்? இல்ல, எங்க கூட என் கூட இருக்கான். அப்படியா? சாத்தான் இன்னைக்கு மெயினா வானத்தில் தான் இருக்கா. 12வது அதிகாரம் வாசிங்க. 7வது வசனம். வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று, மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலுசற்பத்தோட. வலுசற்பன்னா என்ன? சாத்தான். சாத்தானுக்கு நிறைய பெயர்கள் உண்டு. வலுசற்பத்தோட யுத்தம் பண்ணி
வலுசற்பத்தை சேர்ந்த யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. வானத்தில் அவர்கள் இருந்த இடம் காணாமல் போயிட்டு. யாரு? சாத்தான் இருந்த இடம் காணாமல் போயிட்டு. அங்க வானத்தில் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, மேல இருந்து குற்றம் சாட்டுவான். இளங்கோ பாருங்க, அவன் சரியில்லை, நம்மளை குற்றம் சாட்டுகிறவன். 9ஆம் வசனம், உலக மனத்தையும் வாசிங்க தொடர்ந்து. இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நம்ம தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. திரும்ப வாசிங்க. இரவும் பகலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளை குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்குது யாரு? நம்ம மற்றவங்களை குற்றம் சாட்டும் பொழுது ஞாபகம் வச்சுக்காங்க, நாமளும் என்ன வேலையை தான் செய்துக்கிட்டு இருக்கோம். சாத்தான் வேலை தான் செய்துக்கிட்டு இருக்கோம். சாத்தான் தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, அவன் மேலே இருந்தே அந்த பாடுபடுத்துறான்னு வைங்களேன், கீழே வந்தா என்ன ஆகும்? பயங்கரமா இருக்கும். அதனால அவன் என்ன பண்ணுவான் பாருங்க, 12ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம். அது தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் அவனை ஜெயித்தார்கள். 12ல பார்த்தீங்கன்னா களி கூறுங்கள், சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே. பிசாசனம் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் ஒன்றென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று. அப்படின்னா மேல இருந்து இப்போ வானத்தில் யுத்தம் நடக்குது. சாத்தானை கீழே தள்ள பிறகு இது எப்போ? மகா உபத்திரவ காலகட்டத்தில் இன்னும் கொஞ்ச காலம் தான் இருக்கணும் பொழுது பயங்கரமா செயல்படுவான். ஆனா ஜனங்க என்ன செய்வாங்க? ஆட்டுக்குட்டியாருடைய இரத்தத்தினாலும் சங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆனா இந்த இஸ்ரவேல் என்ற ஸ்திரீ, 14 வசனம் வாசிங்க. அந்த ஸ்திரீயானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரை காலம். அப்படின்னா என்ன? ஒரு காலம்னா 1 வருஷம், காலங்கள்னா 2 வருஷம் 3, அரை காலம்னா 3.5 வருஷம். இந்த 3.5 வருஷமும் வாசிங்க வந்து போகும்படி வெள்ளம் கொண்டு போகும்படிக்கு பாம்பான தன் வாயிலிருந்து நதி கொண்ட வெள்ளத்தை அவளுக்கு சிம்பிளா சொல்றேன். இந்த 3.5 வருஷமும் இன்னைக்கு இருக்கக்கூடிய பெட்ரான்னு ஒரு இடம் இருக்குது, அங்க யூதர்கள் தங்க வைக்கப்படுவாங்க, பாதுகாக்கப்படுவாங்க. இதுதான் மகா உபத்திரவ காலத்தில் நடக்கிற ஸ்திரீ. இந்த ஸ்திரீ யாருன்னா இஸ்ரேல் ஜனங்களை தவிர மரியாளோ அன்னை வேளாங்கண்ணியோ இல்லை. இது ஒரு தவறான உபதேசம். அதான் நான் கொடுத்துருக்கிறேன். சாத்தான் அந்திகிறிஸ்து கள்ளத்தில் இருக்குது. வானத்தில் யுத்தம் நடக்குது. இந்த சாத்தானுக்கு நிறைய பெயர்கள் உண்டு பைபிள்ல. பெரிய சர்ப்பம், சிவப்பான சர்ப்பம், பழைய பாம்பு, சாத்தான், மோசம் போக்குகிறவன், துன்புறுத்துகிறவன், கிறிஸ்துவை வெறுக்கிறவன். புரியுதா? இவன் தான் இன்னைக்கு நம்மளை படாத பாடுபடுத்துகிறது. இவன் சமுத்திர கரையில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான். அந்த பாருங்க, இந்த வசனங்கள் இது படங்களை பாருங்க. வலு சர்ப்பம் கடற்கரை மலையில். வலு சர்ப்பம்னா யாரு? இவன் தான் மெயினா ஆக்டிவேட் பண்ணக்கூடியவன். இந்த சிவப்பான வலு சர்ப்பம் அடுத்தால பாருங்க. வானத்தில் இந்த 10 கொம்பு இதெல்லாம் நம்ம இது போன டைம் ஆகும். இதுதான் அந்தி கிறிஸ்துவனுடைய சாத்தானுடைய செயல்பாடுகளை இங்க பார்க்கிறோம். இந்த சாத்தான் வெளியே கரை ஓரத்தில் இருக்கும் பொழுது சமுத்திரத்திலிருந்து வருகிறான். யாரு? அந்தி கிறிஸ்து. பார்த்துருக்கா? அந்தி கிறிஸ்து நம்ம எங்க படிச்சோம்? தொடக்கத்தில் எங்க வரான்? என் பைபிள் ஸ்டடியில் கலந்து கொண்டவங்க சொல்லிதான் ஆகணும். எப்போ வரான் அந்தி கிறிஸ்து?
வெள்ளை குதிரையில ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் வந்தார். எப்போ வந்தார்? சொல்லுங்க, பார்த்தா சொல்லுங்க. 6ஆம் அதிகாரம் முதல்ல என்ன இருக்குது? வெள்ளை குதிரையில. இதுல எப்படி பைபிள்ல இந்த வெளிப்படுத்துற விசேஷத்துல எப்படி கொடுத்துருக்குதுன்னா 13ஆம் அதிகாரத்துல தான் இருக்க பாருங்க. இதெல்லாம் மிருகங்களுக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி இருக்கும். 7 தலைகள் 10 கொம்புகள். இதுல ஒண்ணு சேதப்படும். நான் சொன்ன வானத்துல யுத்தம் நடந்தது. சாத்தான் மேலிருந்து கீழே தள்ளப்படுகிறான். ஜனங்கள் தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். இப்ப நம்ம எதுக்கு நேரம் போய்கிட்டு இருக்கோம்னா, கடைசி அர்மகதம் யுத்தம் வரணும். முத்திரை முடிஞ்சு அடுத்து என்னது? 7 எக்காலங்கள் முடிஞ்சா நான் எடுத்துட்டேன். 7 எக்காலங்கள். அப்புறம் என்ன? 7 கோபகலசம் எடுத்துட்டேன். இதெல்லாம் முடிஞ்சு இப்போ 12ஆம் அதிகாரம். இதுல ஆட்டுக்குட்டி ரத்தத்தினாலும் ஜெயித்தார்கள். இதுதான் கள்ள தீர்க்கதரிசி. 666. இந்த முத்திரை இன்னைக்கு இருக்குதா? உங்கள்கிட்ட ஆதார் கார்டு இருக்கா? எங்கேயும் போகணும்னா என்ன வேணும்? ரேஷன் வாங்கணும்னா ஆதார் கார்டு வேணும். சிம் கார்டு வாங்கணும்னா ஆதார் கார்டு வேணும். இப்போ இங்கேருந்து நீங்கள் பறந்துகிட்டு இருக்கீங்கன்னு வைங்க, ஃப்ளைட்டில் இங்கேருந்து அமெரிக்காவுக்கு போயிட்டு இருக்கீங்க. நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு கண்டுபிடிக்க முடியுமா? ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்கீங்க, முடியும் சொல்லிட்டா போதும். ஒரு தட்டு தான். ஃப்ளைட்டில் அந்த இடத்துல பறந்துக்கிட்டு இருக்காரு. ஃப்ளைட்டில் இந்த இடத்துல பறந்துக்கிட்டு இருக்காரு. ஏன் காரணம் என்ன? அதுக்குள்ளே என்ன இருக்குது? சிம் கார்டு. சிம் கார்டு பார்த்துருக்கேடா? எவ்வளோ பெருசுக்கு இருக்கும்? முன்னாடி கொஞ்சம் பெருசாக இருக்கும், அட்டை மாதிரி இருக்கும். இப்போ சின்னதாகி இன்னும் இவ்வளோ பெருசுக்கு வந்தாச்சு. இனி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு இந்த மாதிரி ஒரு நம்ம ஆஸ்பத்திரி இதில் சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு கையில் ஒரு இது வச்சுருப்பாங்க. திங்ஸ் வாங்கும்போது ஒவ்வொரு பொருளையும் எடுத்து ஸ்கேனர் இல்லையா? மனுஷனுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த முத்திரை வந்து 666 எழுத மாட்டாங்க. பார் கோட் இருக்குது. அதை வந்து வெளியே இருந்து இந்த மிஷினை வச்சு ஒரு ஒரு இந்த மாதிரி இ சென்டர் என்ன இ சேவை மையம்னு இருக்குல்ல, அங்கே போன உடனே எல்லாருக்கும் பார் கோட் அடிக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பார் கோடை கொடுத்துருவான். அதுக்காண்டி ஆப்ரேஷன்லாம் பண்ண மாட்டான். வெளியே இருந்த அந்த மிஷினை எடுத்து இதான் என் தலைன்னு வைங்களேன் அப்படின்னு அடிப்பான். அது உள்ளுக்கு இதாயிடும், மார்க் உண்டு பண்ணி வெளியே தெரியாது. அப்புறம் நீங்கள் கடைக்கு போகும்போது உங்களை வந்து நெத்தியில் தான் வச்சு பார்ப்பான். கடையில் உள்ளவன் எவ்வளோ திங்ஸ் வாங்கியிருக்கீங்கன்னு உங்கள் பேங்க்ல இருந்து பணம் போயிடும். இந்த மாதிரி மார்க் இல்லாதவன் விற்கவும் முடியாது, வாங்கவும் முடியாது. இதில் அந்த படங்கள்ல அந்த இருக்கு பாருங்க, இதுதான் அந்த இந்த இருக்கு. இது நான் 15-16 வருஷத்துக்கு முன்னாலே நான் பண்ண படம். இது இன்னைக்கு ரியலாகவே வந்து கொண்டு இருக்குது. இது பார்கோடுங்க வந்துடும். பாஸ்போர்ட் வேண்டாம், ஃப்ளைட்டில் ஏறி பேசாமல் போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். முன்னாடி இப்போல்லாம் எப்படி தெரியுமா? முன்னாடி வந்து அவன் செக் பண்ணுவான் பாஸ்போர்ட்டை பார்த்து, நீ ஆளு தானா அப்படின்னு. இப்போ எப்படி தெரியுமா? ஏர்போர்ட்டு கேட்டு போயிருக்கலாம். எத்தனை பேர் போனீங்க? இப்போ உள்ள சிஸ்டர் தெரியுமா? அப்படி நேராக போனால் அங்கே ஒரு ஸ்கேன் இருக்குது. நீங்கள் இப்படி பார்த்தா போதும், கதை திறந்துடும். நீங்கள் இப்படி பார்த்தா போதும், அது எப்படி நடக்குது? அதுக்கு எப்படி தெரியும்? ஃபேஸ்புக் தெரியுமா? கண்ணு ரெகக்னிஷன். இனி என்ன பண்ணிடுவான்னா, ஒன்றும் வேண்டாம், கண்ணு வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். உங்களுக்கு பார் அடிச்சுட்டான் பார்த்தீங்களா? அப்போ நீங்கள் ஷாப்பிங் பண்ணீங்கன்னா உங்கள் அதுக்கு முன்னால் போய் நின்று அப்போ தான் வாங்க முடியும், விற்க முடியும். பாஸ்போர்ட்டெல்லாம் இனி வேண்டாம். இப்போல்லாம் இ பாஸ்போர்ட் வந்தாச்சு. முன்னாடி நாங்கள் பாஸ்போர்ட்டில் எங்களுக்கெல்லாம் எவ்வளோ பாஸ்போர்ட் இருக்கும். பாஸ்போர்ட்டை கொண்டுட்டு ஏர்போர்ட்டுக்கு போனால் தான் நாங்கள் போய் முடியும். ஏன்னா நாங்கள் 5 பேர், ஒவ்வொருத்தருக்கும் 3 பாஸ்போர்ட், பழைய பாஸ்போர்ட்லாம் இருக்குது. நான் அந்த காலத்துலேயே போனதுனால ஒரு தடவை இப்படி ஏர்போர்ட்டுக்கு போகிறோம். நாங்கள் 5 பேர்.
எங்கள் கூட வந்தால் பிரதர் கேட்காரு, பிரதர் பாஸ்போர்ட்லாம் இருக்கா? எல்லாம் இருக்குது பிரதர். எதுக்கும் பாருங்க, அவளுக்கு ஒய்ஃப் என் பின்னாடி எதுக்கும் பாருங்களேன். நான் அப்படி இருட்டிலே கையை விட்டு பேக்கில் அப்படி தவிடுறேன். 5 பாஸ்போர்ட்டுக்கு 4 தான் இருக்குது. கொஞ்சம் நாங்கள் வேறு அன்றைக்கு வேறு ஏர்போர்ட்டுக்கு 7 போய்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் இருக்குது, வண்டியை நிறுத்துங்கண்ணா சார். கார் லைட்டை போட்டு பார்த்தா ஏன்னா பாஸ்போர்ட்டை காணுங்க. நான் அந்த முறை யூகேக்கு போயிட்டு வந்தேன். பாஸ்போர்ட்டை வேற ஒரு சூட்டில் கொண்டு போட்டேன். அது பிறகு எடுத்து வைக்க மறந்துட்டேன். திருப்பி நாங்கள் போனோம், போய் எடுத்துகிட்டு வந்தேன். அதாவது பரவாயில்ல, துபாய் ஏர்போர்ட்டுக்குள்ளே காரை பார்க் பண்ணிட்டு உள்ளே போகிறேன். ஏர்போர்ட்டுக்குள்ளே போனால் எல்லா பாஸ்போர்ட்டையும் விட்டு வந்துட்டோம். விடுதானே துபாய் எங்கேருந்து ஒரு 2:30-3 மணிக்கு டிரைவு. பாஸ்போர்ட் விட்டு அங்கே போயாச்சு. எல்லாத்தையும் எடுத்து வச்சவங்க கடைசி நிமிஷம் விட்டு போயிட்டேன். பிறகு வீட்டை பார்த்துக்கிட்டதுக்கு ஒரு பையன்கிட்ட சொல்லியிருந்தோம். அங்கேருந்து ஃபோன் பண்ணி சொன்னேன், உடனே நீ காரை பிடிச்சி தூக்கிட்டு வா, பாஸ்போர்ட் வந்துட்டாங்க. நான் என்ன சொல்ல வரேன், இனி அப்படியெல்லாம் கிடையாது. கடைசி நாட்களில் நின்று கொண்டிருக்கிறோம். உபத்திரவ காலம் முடியும் பொழுது அர்மகதோன் யுத்தம் தொடங்கும். அடுத்த வாரம் அதோட முடிச்சுடும். அர்மகதோன் யுத்தம், புதிய வானம் புதிய பூமி, இதில் வந்து எல்லாம் முடியும். ஆனால் ஒன்று, அப்படியே வருகைக்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. கடைசி நாட்கள் இது எல்லாம் வந்துடுச்சு. டெக்னாலஜி வந்தாச்சு, இஸ்ரேல் தேசம் வந்தாகிவிட்டது, அந்திகிறிஸ்துடைய சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, அரசாங்கம் மாறிக்கொண்டிருக்கிறது, ஆட்சிகள் மாறிக்கொண்டிருக்கிறது. நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஜெபிக்கல பாஸ்டர். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். எல்லாரும் கண்களை மூடி ஒரு மனதோடு கூட அருமையான வார்த்தைகளை நம்ம கேட்டோம். அந்த வார்த்தைகளை கேட்கும்போதே அந்த நாட்களில் ஒருவேளை நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா அதை சமாளிக்க நம்மளால முடியாதுங்க. ஆகவே அந்த பாரத்தோடு கூட ஆண்டவரே, இந்த உபத்திரவத்து நாட்கள்ல, இந்த மகா உபத்திரவத்து நாட்கள்ல நான் இந்த பூமியில இருந்து விடக்கூடாதப்பா. உங்களுடைய ரகசிய வருகையில நான் எடுத்துக்கொள்ளப்படணும் ஆண்டவரே. எங்க குடும்பம் எடுத்துக்கொள்ளப்படணும் ஆண்டவரே. எங்க சபை எடுத்துக்கொள்ளப்படணும் அப்பா. நாங்க கேட்ட ஆபத்துக்கள் ஆண்டவரே, நாங்க கேட்ட அழிவுகளிலிருந்து நாங்கள் தப்புவிக்கப்பட ஆண்டவரே கர்த்தர் எங்களை நீங்க ஆயத்தப்படுத்துங்கப்பா. ஒரு மனதோடு அந்த பாரத்தை உணர்ந்து கேட்கலாமா? கேட்கும் போதே அவ்வளோ ஒரு பயம் கலக்கம் வரணும்னு சொன்னாங்க. அதை அனுபவிக்கிற சூழ்நிலையை பார்க்கும்போது நம்மளால சமாளிக்கவே முடியாதுங்க. ஒன்றில்லாத பிரச்சனைகளிலே நம்ம சோர்ந்து போறோமே, ஒரு சின்ன பிரச்சனையிலே நம்ம கலங்கி விடுகிறோமே. அப்படிப்பட்ட அழிவுகள்ல நம்மால வாழ முடியாது. மரணத்தை விரும்பியும் மரணம் நம்மை தொடாதபடிக்கு இக்கட்டான ஒரு சூழ்நிலைகளுக்கு தள்ளப்படுவோமே. ஆண்டவரே, அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எங்களுக்கு வேண்டாம்ப்பா. நாங்கள் ஆயத்தம் உள்ளவர்களாக காணப்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவர். எங்க குடும்பத்தை உங்க கருத்துக்குள் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவர். கர்த்தர் நீங்க தொடுங்கப்பா. நீ விரும்புகிற பாத்திரங்களாய் மாற்றுங்க ஆண்டவர். ஆயத்தமுள்ள பாத்திரங்களாய் நீங்க மாற்றுங்க ஆண்டவர். உம்மோடு நாங்க வரணும்ப்பா. உம்மோடு நாங்க வரணும் ஆண்டவர். உம்மோடு நாங்க இருக்கணும் ஆண்டவர். உம்மோடு நாங்க வாழணும் ஆண்டவர். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபை எங்களுக்கு தருவீராக ஆண்டவரே. அந்த பயத்தை உணர்ந்து ஆண்டவரை உணர்வுள்ள இதயத்தோடு கூட எங்களை இந்த உலக ஓட்டத்தை நாங்க ஓடி ஜெயத்தோடு முடிக்க கர்த்தர் எங்களுக்கு நீ கிருபை செய்யும் ஆண்டவரே. கிருபை செய்யும் ஆண்டவரே. கிருபை செய்யும் ஆண்டவரே. இதோ ஆண்டவரே, வார்த்தையை கேட்டுட்டு நாங்க அப்படியே போயிடாதபடிக்கு ஆண்டவரே, அந்த ஆபத்துக்களில் அறிந்து நாங்கள் தப்பு வைக்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரு சிந்தையை, ஒரு உணர்வு கர்த்தர் நீங்க எங்களுக்கு கொடுக்கும்படி ஆய்ச்சிருக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு இந்த மாலை நேரத்தில் வந்திருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. கொடுத்த நல்ல ஆண்டவரை சத்தியங்களுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். அன்றைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. இன்னும் எங்களை வாஞ்சைக்குள் நடத்தும். இன்னும் சத்தியத்தின் மேல் உள்ள வாஞ்சையை தாங்க. கேட்டுட்டு நாங்கள் அப்படியே விட்டு விடாதபடிக்கு ஆண்டவரை பயத்தோடு நடுக்கத்தோடு ஆண்டவரை நாங்கள் சோர்ந்து போகாமல் எங்களுக்கு நியமித்திருக்கிற இந்த விசுவாச பரிசுத்த ஓட்டத்தில் நாங்கள் தொடர்ந்து ஓட கர்த்தர் எங்களுக்கு நீ கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு இதற்குரிய ஆசீர்வாதம்
ஆசீர்வாதங்களை கொடுங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க. சூழ்நிலைகளில் கர்த்தர் நீர் அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. வராத தடைப்பட்டிருக்கிற பிள்ளைகளையும் கர்த்தர் நீங்க உணர்த்தி எங்களோடு கூட வருகிற நாட்களில் நீங்க அழைத்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய மகிமை பிரசன்னத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நடத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.